என்னக்கா கொஞ்சமாவது அவளுக்கு கில்ட் இருக்கா? எவ்வளவு ஈஸியா சொல்றா. நான் உங்க அண்ணனை கொல்லணும்னு நினைக்கல, அவரா இடையில வந்து செத்துட்டாருன்னு. எப்படிக்கா எப்படி அவளால இவ்வளவு ஈஸியா இருக்க முடியுது? என்ன இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே. ஒரு உயிர் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பெயின்னு நமக்கு தானே தெரியும். அப்புறம் எப்படிக்கா அவளால இப்படி எல்லாம் இருக்க முடியுது? அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. பழிக்கு பழி வாங்கினாதான் அவளுக்கெல்லாம் புரியும். லைஃப் டைம் கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பண்ணணும்க்கா. மாறன் மாமாவால தான் எல்லாமே கெட்டு போச்சு. ஏய், கொஞ்சம் பொறுமையா இரு. மாறன் சொன்னதுலயே ஒரு லாஜிக் இருக்கு. நம்ம பாட்டுக்கு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன இருக்கும்? இன்னைக்கு நம்ம நிலைமையே வேற மாதிரி ஆயிருக்கும். ஜெயில இருக்க வேண்டி வந்திருக்கும். கோர்ட்டு கேஸ்னு திரும்பவும் நம்ம குடும்பம் அலைய வேண்டி வரும். இதுல பத்தாததுக்கு கொலைகாரிங்கிற ஒரு பட்டம் வேற. அட போக்கா, நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசுவ. இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் அவ கதையவே முடிச்சிருப்பேன். நீங்க 2 பேரும் போறதுக்கு முன்னாடி நான் அங்க போயிருந்தேன்னா கொன்னு குழி தோண்டி புதைச்சிட்டு எந்த தடையுமும் இல்லாம வந்திருப்பேன். ஏய் பைத்தியம், இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் சினிமால வேணா நல்லா நடக்கும். கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. உன்னை நம்பி கார்த்தி இருக்காரு, நம்மள நம்பி நம்ம குடும்பம் புருஷன் எல்லாம் இருக்காங்க. எடுத்தவங்க ஒருத்தவன நம்ம பாட்டுக்கு எதுவும் பண்ணிட முடியாதுடி. நீ என்ன சொன்னாலும் என்னால சமாதானம் ஆகவே முடியலக்கா. ஒருவேளை நம்ம 3 பேரும் சேர்ந்து அவளை கொண்டு இருந்தா அந்த பழிய நான் ஏத்துட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். நீங்க எப்படி என்ன காப்பாத்தி இருப்பீங்கல்ல? ஏய் போதும் பிருந்தா, இந்த பேச்சை இதோட விடு. இனிமே நம்ம குடும்பத்துல இருந்து யாரும் ஜெயிலுக்கு போக கூடாது. என்னமோ டீ கடைக்கு போயிட்டு வர மாதிரி ஜெயிலுக்கு போறத பத்தி பேசிட்டு இருக்க. ஏற்கனவே அவர் அங்க இருந்தப்போ அனுபவிச்ச வேதனை எல்லாம் போதும். அவர் ஜெயிலுக்குள்ள இருந்தப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. எல்லாரை விட ஒவ்வொரு நாளும் தூங்க முடியாம. ஐயோ கடவுளே, இனி நம்ம குடும்பத்துல அந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அத நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. அப்ப அவளை அப்படியே சும்மா விட்டுறலாம்னு சொல்றீங்களா? இப்ப யாரு சொன்ன அவளை சும்மா விடுறோன்னு? அவளே நினைச்சாலும் அவளால ஃப்ரீயா இருக்க முடியாது. போலீஸ் எப்படியும் அவளை அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அவளுக்கு என்ன தண்டனையோ அது கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு நம்பிக்கை இல்லக்கா. அவ எதுக்கும் துணிஞ்சவ. அவ தப்பிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வா. இருக்க இடம் இல்லைன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து ஏன் கழுத்துல ஏற வேண்டிய தாலிய வாங்கிக்கிட்டு கடைசியில என்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்த பார்த்தால. கண்டிப்பா அவ ஜெயில் தண்டனையை அனுபவிக்க மாட்டா. இருந்தா போதும், அவ பேச்ச விடு. சொல்லு. என்னோட ஆசை என்ன தெரியுமா? என்ன? ரொம்ப சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழணும். லைஃப்ல எந்த காம்ப்ளிகேஷனும் பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இப்போ கல்யாணமான புருஷன் பொண்டாட்டி எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? ஒரு மாதிரி ரொமான்டிக்கா இருப்பாங்கல்ல. அப்படி இருக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. காலையில நான் வேலைக்கு போவேனா, ஈவினிங் திரும்ப வருவேனா, நீ என்ன அக்கறையா பார்த்துப்பியா? வரும்போது உனக்கு மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்து கொடுப்பனா? பாரா. ஆனா அதுல கொஞ்சம் கிரிஞ்சா இல்ல? இந்த கிரிஞ்சு லைஃபுக்கு தாண்டி என்ன மாதிரி 90s கிட்ஸ் எல்லாம் ஏங்கி கிடக்குறானுங்க. என்ன சிரிக்கிற? இன்னும் எவ்வளவோ இருக்கு. சொல்லு சொல்லு கேக்குறேன். ரோட்ல ஒன்னா தோல்ல கை போட்டு நடக்கணும். பைக்ல பறந்து போகணும். ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி 2 ஸ்ட்ரா போட்டு குடிக்கணும். தேன் மிட்டாய் சாப்பிடுறது. நைட்டு ஃபேமிலியோட ஒன்னா உட்காந்து சீரியல் பார்க்கறது. இளையராஜா பாட்டு கேட்டுக்கிட்டே நைட் 2 பேரும் ஒன்னா டிரைவ் போறது. நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, நீ எனக்கு பிடிச்ச கலர்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது. இதே மாதிரி ஒன்னா பெருசா போகுது போலயே. நான் சொன்னது வெறும் 10% தான். இன்னும் எவ்வளவோ இருக்குது. காதலிச்ச காலத்துல இருந்து. நாம காதலிச்ச காலமா? சரி, நான் லவ் பண்ண காலத்துல இருந்து.
அப்படி சொல்லு. கல்யாணம் முடிஞ்சு இப்போ வரைக்கும் நம்ம புருஷன் முண்டாட்டியாக வாழவே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது புருஷன் முண்டாட்டியாக ஹாப்பியாக வாழணும். அதுக்கிடையில் எந்த இடத்திலும் வந்துடக்கூடாது. நீ என்னை முறைக்கிறது, நான் உன்னை முறைக்கிறது, உன்னை சண்டை போட்டுக்கிறது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. டேய், நான் மட்டும் என்ன கல்லாடா? நானும் சின்ன வயசுல இருந்து அவ்வளோ ஸ்ட்ரகிளை பார்த்து தான் வளர்ந்தேன். அது வெறும் கடை மட்டும் இல்ல பிருந்தா, மாமாவோட உசுரு. இறந்து போன நம்ம அத்தையோட உசுரு அந்த கடையில இருக்கிறதா மாமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது கைவிட்டு போகும்போது மாமா எப்படி எல்லாம் உடைஞ்சு போனாருன்னு பார்த்தல. அதான் மறுபடியும் அந்த கடை வாசல்ல மிதிக்க போறோன்னு அவர் இவ்வளவு குதிக்கிறாரு. அதான் மாமாவை இப்படி ஓட வைக்குது. டேய், என்னடா பண்றீங்க? மாமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்னக்கா விட்டா 3 பேரையும் கயிறு கட்டி இழுத்துட்டு போயிருவாரு போல. அப்பா, என்னம்மா அப்படியே நிக்கிறீங்க? இல்ல இன்னும் அவனுங்க என்ன பண்றானுங்க? டேய், என்னடா பண்றீங்க? சீக்கிரம் கிளம்பி வாங்கடா. மாமா மாமா, நான் போய் என்னன்னு பாக்குறேன். நீ போய் கார்ல வாடா, ரெடியா என்னடா இரு. பண்ற? அக்கா, அண்ணே, கடைக்கு கிளம்பிட்டேன். 10 நிமிஷத்துல வந்துருவேண்ணே. நீங்க கடைக்கு வந்துருங்க.